ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரடையான் நோன்பு வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். சாவித்ரி தேவி தன்னுடைய கணவரை யமதர்மராஜனிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக இருந்த விரதம்தான் இந்த காரடையான் நோன்பு விரதம் என கூறுகிறோம். இந்த விரதத்திற்கு சாவித்திரி விரதம், காரடையான் விரதம் என்று பலவிதமான பெயர்கள் இருக்கின்றன. முழு மனதோடு கணவன் நன்றாக இருக்க வேண்டும், தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்க வேண்டும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்க வேண்டும், திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விரதத்தையும் வழிபாட்டு முறையையும் செய்வார்கள். இந்த வீடியோவில் நாம் காரடையான் நோன்பு அன்று எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று தான் பார்க்க போகிறோம். காரடையான் நோன்பு என்பது மாசி மாதம் 30ஆம் தேதி மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று வந்திருக்கிறது. இன்று விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விரதம் இருக்க ஆரம்பித்து மாலை 6 மணிக்கு மேல் அம்பாளை வழிபாடு செய்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் வழிபாட்டை மட்டும் செய்யுங்கள். இன்றைய தினத்தில் தாலி கயிறு மாற்ற வேண்டும் என நினைப்பவர்கள் இன்று காலை 7 மணியிலிருந்து 7:20 மணிக்குள்ளோ அல்லது 9:45 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளோ தாலி கயிறை மாற்றிக்கொள்ளலாம். இன்றைய தினத்தில் வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக காலை 6:30 மணியிலிருந்து 7:30, காலை 9:30 மணியிலிருந்து 10:30, மதியம் 12:30 1:30, மாலை 6:30 8:30 போன்ற நேரங்களில் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து இந்த வழிபாட்டை செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தின் படம் அல்லது சிலைக்கு சந்தன குங்குமம் வைத்து வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யலாம். எத்தனை நபர்களை வீட்டிற்கு அழைக்கிறோமோ அத்தனை எண்ணிக்கையில் நோன்பு கயிறு தயார் செய்து வைத்து இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். எந்த ஒரு பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தின் படத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலையிலை விரித்து அதில் கார அரிசி மற்றும் காராமணி இரண்டும் சேர்த்து இனிப்பு அடையாக செய்து வைக்க வேண்டும். பிறகு இதில் உருகாத வெண்ணெய் வைக்க வேண்டும். வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம் போன்றவற்றை வைத்து தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தெய்வீக வாக்கியத்தை முழு மனதோடு கூறி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை அனைத்தும் காட்டி முடித்த பிறகு கணவனின் கைகளால் நோன்பு கயிறை வாங்கி கழுத்திலோ அல்லது கையிலோ கட்டி கொள்ளலாம். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இந்த முறையில் காரடையான் நோன்பன்று விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு சாவித்ரி தேவி மற்றும் அம்பாளின் அருளால் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.